வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான புதினா துவையல் பண்ண போகிறோங்க. புதினா ஒரு கட்டு எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெஷ்ஷான வெத்தலை காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க. வெத்தலை ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, சளிக்கும் நல்லது. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு சீரகம், ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோங்க. கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பருப்பு ஐட்டம் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற ஐட்டம்லாம் நான் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, சீரகம் சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம இஞ்சி பூண்டு புளி அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கடைசியாக நம்ம புதினாலாம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு புளி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட தழைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் 2 வெத்தலைங்க. வெத்தலை ரொம்ப அதிகம் வச்சா காரெல்லாம் இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் நான் 2 மட்டும் வச்சுருக்கேன். புதினா அதிகமாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா சுருங்கி வருங்க வதக்கினாக்கா. அப்படி சுருங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம தாளிப்போங்க. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து சுருளை வதக்கி எடுக்கலாங்க. இப்போது கடாயில் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு உளுந்து சீரகம் சேர்க்குறேன். இப்போ நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நிறையவே நல்லா சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்மளோட அரைச்ச விழுதை இப்போது சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி எடுக்கலாங்க. எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரும். நம்மளோட துவையல் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட புதினா துவையல் ரெடி ஆயாச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுலேயே முட்டை வறுவல் பண்ண போகிறோங்க. முட்டை வறுவலுக்கு நான் முட்டை அவிச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை பாதி பாதியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த ஒரு பாத்திரத்தில் நான் இந்த துவையல் வழித்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள் எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் சிறு தீயில வைங்க. ஏன்னா போட்ட உடனே அப்படியே நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். சிறு தீயில வச்சுட்டு இதை போடுங்க. அப்புறமா கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கரிஞ்சு போயிடும். இப்போது நம்மளுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையெல்லாம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா முட்டையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒன்று ஒன்றா இதையும் நம்ம
இந்த பக்கமாக திருப்பி போட்டு ஒரு சிம்மில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சாக்கா நம்மளோட முட்டை வறுவல் ரெடி ஆகிடுங்க. இது ஃபுல்லாகவே சிறு தீயிலே பண்ணணுங்க, ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது, இல்லைனா கரிஞ்சு போயிடும் அந்த மிளகாத்தூள்லாம். பாருங்கள், எல்லாமே நான் திருப்பி போட்டுட்டேன். எல்லாம் நல்லா வறுபட்டு ரெடி ஆயாச்சு நம்மளோட முட்டை வறுவல். ரசம் தாளிச்சிக்கலாங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து 2 காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி, பூண்டு சேர்த்துருக்கேங்க. அதை எல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா ஊற்றி வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் தாளித்து, காஞ்ச மிளகா தாளித்து கொட்டியிருக்கேன். சாதம் அந்த பக்கம் வடித்தாச்சு. ரசம் கொதித்தவொடனே இறக்கிடலாங்க. வாங்க நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், நம்மளோட புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெத்தலை போட்டு துவையல். இது 1 வாரம் ஆனாலும் நல்லா இருக்குங்க. அப்புறமா முட்டை வறுவலுங்க. நம்ம ரசம் சாதத்துக்கும் துவையல் சாதத்துக்கும் மேட்சான முட்டை வறுவல். அப்புறமா நம்மளோட தக்காளி ரசங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. ரசம் சாதம், துவையல் சாதம், அப்புறமா முட்டை வறுவல், துவையலுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷஸ்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.